வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இந்த வாரம் டைட்டில் வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்களோட ஃபேவரட் ஆகிட்டாங்க. சிஎம் பாங் மரண மாசா ஒரு கலாய்ச்சிருக்காரு. அதெல்லாம் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கோடைய மனைவி ஏஜேலி, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி செத் ரோலன்ஸோடைய மனைவி பெக்கி லிஞ்ச், பொண்டாட்டிக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதுவும் இன்டர் கான்டினென்டலுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த பொண்டாட்டி மேட்ச்சில் கடைசியில் வின் பண்ணது யாரோட பொண்டாட்டினா சிஎம் பாங்கோட பொண்டாட்டி தான். இதுவே மெயின் டிவிஷனில் பார்த்தோம்னா செத் ரோலன்ஸ்க்கும் சிஎம் பாங்குக்கும் நடக்கும்போது அதிக தடவை பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் தான் வின் பண்ணார். ஆனால் இதில் ஏஜேலி பார்த்தீங்கன்னா நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பங்கு கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் யாரோடையது? செத் ரோலன்ஸோடையது தானே. செத் ரோலன்ஸ் வேக்கன்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இவர் தான் வின் பண்ணி வச்சிருக்காரு. செத் ரோலன்ஸுக்கும் ஃபின் பேலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை வந்து டபிள்யூ வந்து நேற்றுக்கு நடத்திருப்பாங்க. சிஎம் பாங்குக்கும். அந்த மேட்ச்சில் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஃபின் பேலரை வீழ்த்தி வின் பண்ணியிருப்பார். இப்போ போத்து சாம்பியனாக இருக்கிறது யார்? சிஎம் பாங் மற்றும் ஏஜேலி. அதுவும் வீழ்த்திருக்கிறது யாரை? செத் ரோலன்ஸ் அண்ட் அவருடைய பொண்டாட்டி. கரெக்டு தானே? செத் ரோலன்ஸோட ஃபேமிலியை வீழ்த்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் ரசிகர்கள் முன்னாடி நல்லா எமோஷ்னல் மூமெண்ட்டோட பார்த்தீங்கன்னா நாங்கள் சாம்பியனாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாலும் பேக் ஸ்டேஜில் ஒரு குருமாயை கிண்டி விட்டுருக்காருங்க நம்ம சிஎம் பாங்கு. உண்மையிலேயே சாதாரண குருமா இல்லை, வெஜிடபிள் குருமா. என்னப்பா ஓவராக சொல்கிற, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சிஎம் பாங்குக்கும் செத் ரோலன்ஸுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எலியும் புளியும் தான். ரியல் லைஃப்லேயும் சரி மெயின் லைஃப்லேயும் சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது. சிஎம் பாங்கை யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்களெல்லாம் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கவர் நம்ம செத் ரோலன்ஸ். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எலியும் பூனையும் இருக்காங்க. இப்போ செத் ரோலன்ஸும் பெக்கி லிஞ்சும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜாலாம்பாலாம் இருக்கும்போது போதையில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கங்க. அதில் ஒரு அப்படி இப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தது தான் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை செத் ரோலன்ஸ் அசைன்மெண்ட் வின் பண்ணார்ல. அந்த மப்பில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜட்டி போடாமல் அந்த சாம்பியன்ஷிப்பை ஜட்டியாட்டு போட்டிருக்காரு. பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜட்டியும் போடலை, மேலே எதுவுமே போடல. அதுக்கு பதிலாக 2 உமன் சாம்பியன்ஷிப்பையும் போட்டுக்கிட்டு இதுதான் நியூ மாடர்ன் ஏரா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்டிக்கு பதிலாக, அதாவது ஆடைக்கு பதிலாக சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டாங்க. பர்சனலாக இருக்க விஷயத்தில் எதுக்கே வெளியே போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் செத் ரோலன்ஸ் அது லீக் ஆகிடுச்சு, நான் ஏதோ தவறுதலாக ஒருத்தருக்கு அனுப்பிட்டேன், அவர் இப்படி சோஷியல் மீடியாவில் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. இதை வச்சு தான் கலாய்ச்சிருக்காரு. ஆக்சுவலி பெக்கி லிஞ்ச் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படிங்க பாருங்கள், பெக்கி லிஞ்ச் விட்டு தான் மேலே மறைப்பாளா, நானும் மறைப்பேன். ஓய் ஹோய் பார்த்தோன்னா உண்மையிலேயே சிஎம் பாக்கு உண்மையிலேயே இதை விட கேவலமாக யாருமே செத் ரோலன்ஸையும் சரி பெக்கி லிஞ்சையும் கலாய்க்க முடியாதுயா. அதுவும் பெக்கி லிஞ்சோடைய டைட்டில் நீ எங்கே வச்சிருக்க பற்றியா, அங்கே வச்சிருக்க பற்றியா, அங்கே தான் ஏன் நிற்கிற. அதே மாதிரி சிஎம் பாங்க நீ மட்டும் தான் ஜட்டிக்கு பதிலாக சாம்பியன்ஷிப்பை போடுவியா, நானும் சாம்பியன்ஷிப்பை போட்டுக்கிறேன். அதே மாதிரி மேலே நானும் மறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ உண்மையிலேயே சிஎம் பாங்குக்கு கொழுப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகம்தான். அதுலேயும் யாருடைய போஸ் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, அப்படியே நம்ம பெக்கி லிஞ்சோடைய போஸ். செத் ரோலன்ஸ் ஒரே ஒரு சாம்பியன்ஷிப் தானே போட்டிருந்தாரு. இந்த ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்கிற போஸ் முழுக்க பெக்கி லிஞ்சோடையது. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா காண்டாட்டு இருப்பார். இதை பார்த்தா என்ன ஆயிருப்பார், காண்டா மிருகமாக இருப்பார்ல. அப்புறம் நேற்றுக்கு உமன்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பியன் மேட்ச் நடந்தது. ரொம்ப நல்லாவே கொண்டு போனாங்க. 6 உமன் ரெஸ்லர்ஸில் ரியா ரிப்ளே தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று இப்போ ரெஸ்ல்மேனியாவுக்கு மூவ் ஆகிருக்கிறாங்க. ஆக்சுவலி காய்ஸ், டபிள்யூ பார்த்தீங்கன்னா லிவ் மொரிகனுக்கும் ஸ்டெஃபனி வார்க்கருக்கும் மேட்சை நல்லா டெவலப் பண்ணி ராயல் ரம்பலாம் வெற்றி பண்ணி கொண்டு போனாலும் ஃபேன்ஸ் மத்தியில் இப்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக தான். பிகாஸ் ரியா ரிப்ளே உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண உடனே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உச்சத்தில் போயிட்டு இப்போ ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா என்ன கேள்வினா இந்த மேட்ச் எப்படி இருக்கும், எப்படி முடியும்னு. ஏன்னா ரியா ரிப்ளேக்கும் ஜேட்கார்களுக்கும் ஒரு மேட்ச் நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாவ், வேறு லெவலில். பிகாஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் உடையவங்க, ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பொசிஷனல் லெவல் உடையவங்க.
இப்போ 2 பேருமே அவங்க கருப்பு ரியா ரிப்ளே இவங்க வெள்ளை ரியா ரிப்ளே அப்படின்னு சொல்லலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒரே ஹைட்டு ஒரே வெயிட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்குள்ள ரசல்மேனியா மேட்ச்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்கும். அண்ட் ஜேர்கார்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒழுங்கான ஸ்டோரி லைன் போகாமல் இருக்கலாம். பட் ஆனால் இதுக்கப்புறம் நல்லா போங்க போல இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற ஒரு தரமான ஆப்பனண்ட் தான் கிடச்சிருக்காங்க. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இதை ரசல்மேனியாவுக்கு மூவ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு சம்பவம் காத்துட்ருக்குது. இதுக்கு முன்னாடி உமன் சாம்பியன்ஷிப்பை இந்த கோல்டு கலர் வந்ததுக்கு அப்புறமா ரியா ரிப்ளே வின் பண்ணது கிடையாது. ஸோ உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப் பக்கம் வந்திருக்கிறாங்க. இதை வெற்றி பெறுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஈயோ ஸ்கை மட்டும்தான் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் உமன் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு 2த்தையுமே வின் பண்ணி கலக்குனவங்க. அதே மாதிரி ரியா ரிப்ளேயும் கலக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம ரசல்மேனியாவில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து கோடி ரோட்ஸை தேவையில்லாமல் அட்டாக் பண்ணதுனால கடுப்பான ஸ்மாக்டவுன் ஜெண்டர் மேட்ச் நிக்கோலஸ், நீ ரசல்மேனியாவில் ராண்டி ஆர்டன்கிட்ட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி, அதாவது நீ ரசல்மேனியாவுக்கு மூவ் பண்ணதுக்கு முன்னாடி உன்னோடைய அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலில் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஆக்சுவலி கைஸ் ரசல்மேனியாவில் ராண்டி ஆர்டனுக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் ஒரு போஸ்டரே போட்டுட்டாங்க. பட் ஆனால் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் யார் சாம்பியனாக தக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் டவுட்டு. ஏன்னா மோதுறது வேறு யாருமே கிடையாது, கோடி ரோட்ஸ். பொதுவாகவே கோடி ரோட்ஸ் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் 99% வந்து வெற்றி தான் பெறுவார். கரெக்ட் தானே? அவர் அப்படி தான் காட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலி கைஸ் இந்த மேட்ச்சில் பலவிதமான ரூமர் சொல்லப்படுது, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். மேபி இந்த மேட்ச் நடக்கும் பட்சத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஒருவேளை க்ளீனாக வின் பண்ணிட்டார்னா அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் இந்த ரோல் லைனில் வர முடியாது. அவர் வேறு ஏதாவது லைனில் தான் போக முடியும். ரசல்மேனியாவில் டைட்டிலுக்காக கேட்கவே முடியாது. ஆனால் ட்ரூ மேக்கிண்டர் சீட் பண்ணி சாம்பியன்ஷிப் எடுத்து அவருடைய மூஞ்சிலே அடிச்சிட்டாருன்னா, நீ சீட் பண்ணிவிட்ட, அதனால் நான் கோடி ரோட்ஸ்க்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், கோடி ரோட்ஸ் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் ஜெனரல்மெண்ட்னு சொல்லுவார். ரெண்டாவது என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஜேக்கப் ஃபாட்டு அட்டாக் பண்ணுவார். ஜேக்கப் ஃபாட்டோட இன்டர்ஃபியூ இருக்கும். ஒன்று ஜேக்கப் ஃபாட்டோடைய இன்டர்ஃபியூனால் இந்த மேட்சில் ட்ரூ மேக்கிண்டர் தோற்று கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆயிடுவார். இதுக்கு முன்னாடி ஜேக்கப் ஃபாட்டோட இன்டர்ஃபியூவில் கோடி ரோட்ஸ் தோற்று ட்ரூ சாம்பியன் இருப்பார். அது அப்படியே ஆப்போசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கடுப்பான ஜேக்கப் ஃபாட்டு ட்ரூ மேக்கிண்டர் 2 பேரும் அட்டாக் பண்ணி எங்களுக்கான வாய்ப்பை கேட்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ரசல்மேனியாவில் அடிஷ்னலாக ஆட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சாமி ஜெயினும் பார்த்தீங்கன்னா எனக்கும் சாம்பியன்ஷிப் வேணும், ரசல்மேனியாவில் மெயின் இவெண்டரானும் என் பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், அவனும் நீங்கள் எப்பப்பா சாம்பியன் ஆவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் ட்ராமா போட்டுட்ருக்காரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்ஃபியூ ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வெஜிடபிள்ஸை சேர்ந்து ஒரு குருமாவாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இந்த குருமாவை நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கிண்டுறாங்களா இல்லாட்டா அடிபிடிக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் காய்ஸ் ஒருவேளை கோடி ரோட்ஸ் ட்ரூவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாருன்னா இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோரியில்னா ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ட்ரூவை காட்டிடும், கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டன். அதுலேயும் ராண்டி ஆர்டன் ஒரு ஹீல் கேரக்டர்லாம் பண்ணிட்டாரு வைங்களா, அல்லது கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிட்டாரு வைங்களேன், இந்த மேட்சோடைய லெவலே வேறு லெவலில் போயிடும். ஆனால் WWE அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு ட்ரூ தான் சாம்பியன். ஸோ ட்ரூ வெர்சஸ் ராண்டியை கம்பேர் பண்ணும்போது அதில் கோடி ரோட்ஸ் ஆட் ஆகி ஜேக்கப் ஃபாட் ஆட் ஆகி சமி ஜெயின் ஆகி இது ஒரு ஃபேட்டல் 5 ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராண்டி ஆர்டனோட உழைப்பு எல்லாம் வேஸ்ட் ஆக போடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலிமினேஷன் சேம்பர் கஷ்டப்பட்டு வின் பண்ணாரு, பல பேர் சும்மாவே ஆட் ஆகுறாங்களா, அதை பற்றி சொல்கிறேன்.